சிக்கன் மோமோஸ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் 200 கிராம் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு இருக்கும். இன்னொரு கப் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு மாவுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம். இதை நல்லா போட்டு கலந்து விட்டுடலாம். இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைய ஆரம்பிச்சிடலாம். மொத்தமாக நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சி வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வரும். மைதா மாவு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம நார்மலாக பிசையும் போது சாஃப்டாகவே வராது. ஸோ இந்த மாதிரி வந்து இழுத்து பிசைஞ்சாதான் உங்களுக்கு வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும். மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து இழுத்து பிசைஞ்சதால் நல்லா வந்து சாஃப்டாக வந்திருக்கு. இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதில் ஸ்டஃபிங்காக சிக்கன் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங்க்கு பார்த்தீங்கன்னா உள்ளே பச்சையாக வைக்கிறத விட நம்ம வந்து கொஞ்சம் வதக்கி வச்சோன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து நல்லா வரும் நம்மளுக்கு. பேன் நல்லா ஹீட் ஆன உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதிகமாக சேர்க்காதீங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 1 வந்து இந்த மாதிரி பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம சேர்த்துட்டு கேபேஜும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 30 கிராம் எடுத்துக்கலாம். கேரட் பார்த்தீங்கன்னா நான் நல்லா வந்து துருவி வச்சுருக்கேன், கட் பண்ணலை. இது வந்து ஒரு 30 கிராம் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் ஒன்று சேர்ப்பாங்க, அது எனக்கு கிடைக்கல, அதனால் இது மட்டும் வச்சு நான் செய்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் போன்லெஸ் சிக்கனை நான் இந்த மாதிரி வந்து மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்பவும் வந்து பொடியாக இல்லாமல் மீடியம் சைஸில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு சாப் பண்ண மாதிரி. இதை நம்ம சேர்த்துக்கிட்டோம். 200 கிராம் அளவுக்கு நான் மாவு சேர்த்ததுனால 200 கிராம் அளவுக்கு நான் சிக்கன் சேர்த்துருக்கேன். இதோட பச்சை வாசனை போகிறதுக்காக நான் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி நான் சேர்க்க போகிறேன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு. பெப்பர் பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதை நம்ம சேர்த்துட்டு காரத்துக்கு கொஞ்சமாக வந்து ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். நம்ம சேர்த்த வெஜிடபிள், சிக்கன் இது எல்லாத்துக்குமே சேர்த்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம சேர்த்துட்டு கலந்துடலாம். சோயா சாஸ் சேர்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் மோமோஸ்க்கு. இது கம்பல்சரி வந்து நம்ம சேர்க்கணும். இது எல்லாமே ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் 5 நிமிஷம் வதக்கினா மட்டும் போதும். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓவராக குக் ஆகக்கூடாது, ஓரளவு வந்து வதங்கிடுக்கு. இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாவு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து உருட்டி வச்சுருக்கேன். இது நல்லா வந்து திரட்டிடலாம். நம்ம இது பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து ஸ்டஃபிங் பண்ணிடலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் சேர்த்துட்டு மடிச்சிடலாம். நம்ம சாரி மடிக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. 1 மடித்தாலே நம்மளுக்கு ஃப்ளோவாக வந்துடும். ஸோ அவ்வளோதான், நம்ம இதை மடித்து வச்சுட்டோம். கொஞ்சம் இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க எண்டில். அகைன் வந்து உங்களுக்கு எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு எவ்வளோ வந்து அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி வந்து எல்லா மாவையும் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நம்ம வேக வச்சுக்கலாம். நம்ம மோமோஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அழகாக வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நான் 200 கிராம் மாவுக்கு 200 கிராம் சிக்கன் வச்சு நான் செஞ்சதில் எனக்கு 13 மோமோஸ் கிடச்சிருக்கு. இதை இப்போ நம்ம இட்லி குக்கரில் வச்சு வேக வைக்கலாம். எனக்கு வந்து 2 தட்டு அளவுக்கு மோமோஸ் வந்திருக்கு. ஒன்றாவே நான் வேக வைக்க போகிறேன். இது ஒரு 20 நிமிஷம் வேகட்டும்.
20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட மோமோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். இதை பார்த்தீங்கனாலே தெரியுது நல்லா வந்து வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது, ஈஸியாக வந்து எடுக்க முடியுது, எதுவுமே வந்து ஒட்டாமல் வந்திருக்கு, பிரியலை. இதை நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்மளோட சிக்கன் மோமோஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட கார சட்னி இல்லைனா டொமேட்டோ கெச்சப் இதெல்லாம் வந்து தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சென்னைஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.